இன்னைக்கு நம்ம நியூட்ரிஷியஸ் பார், ஓகே, எனர்ஜி பார் எது வேணாலும் சொல்லலாம். இது வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சமாக செஞ்சு வச்சிட்டோம்னா டெய்லி ஒரு பைட் சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெயினாக இது வந்து டேட்ஸில் பண்ணுறதுனால அயன் டிஃபிஷியன்சிலாம் இருந்தால் ரொம்ப இது ரொம்ப டெய்லி எடுத்துக்கக்கூடிய ஒரு எனர்ஜி பாராக இருக்கும், நியூட்ரிஷியஸ் பாராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு 1.25 கிலோ, ஓகேங்களா, 1.25 கிலோ டேட்ஸ் எடுத்துக்கோங்க. சீட்லெஸ் டேட் எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா மேஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா. ரொம்ப நல்லா மசியாக, எவ்வளோ மசியாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லுத்தையுமே அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கூட வந்து இது வந்து மோஸ்ட்லி 1.25 கிலோ. நான் வந்து இப்போ 5 பார் பண்ண போகிறேன் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அதனால் 1/4 கிலோ ஒரு பாருக்குன்னு எடுத்துருக்கிறேன். அதை கூட வந்து இப்போது 125 கிராம் வந்து ஆல்மண்ட் பவுடர் சேர்க்க போகிறேன். ஸோ இந்த ஆல்மண்ட் பவுடரும் இதே கணக்கில் தான் எடுத்துருக்கேன், 25 கிராம் ஒரு இதுக்குன்னு. அப்படி உங்களுக்கு ஆல்மண்ட் பவுடர் இல்லைன்னா வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வேர்க்கடலை இல்லைன்னா ஆல்மண்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம வேர்க்கடலை வந்து ரோஸ்ட், அந்த பச்சை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த ஆல்மண்ட் பவுடரையும் வந்து கொட்டி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து எனக்கு கொஞ்சம் நான் கடையில் வாங்கினது இருந்தது, மிச்சத்துக்கு வந்து நான் வீட்லேயே ஆல்மண்டை வந்து மிக்சியில் போட்டு ஃபுட் ப்ராசஸரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா. கொஞ்சம் குறப்பாக நம்ம அரைச்சிக்கலாம், ரொம்ப மசிய வேண்டாம். குறப்பாக இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ். அந்த பவுடர் வந்து நம்ம கை தொட்டால் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா போதும். உங்களுக்கு அதை ரோஸ்ட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவரும் நமக்கு வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ரோஸ்ட் பண்ண அந்த ஃப்ளேவர் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம வந்து நிறுத்திட்டு ஸ்டவ்ல இருந்து எடுத்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்மளுடைய திராட்சை கூட டேட்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் டேட்ஸ் கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ண வேண்டாம், கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஓகேங்களா. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் நல்லா வேணும் அப்படின்னீங்கன்னா நம்ம இந்த நட்மக் பவுட்ரு, ஆல் ஸ்பைஸ் பவுட்ரு, சின்னமன் பவுடர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து வெறும் ஏலக்காய் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கையை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஆயில் வச்சுட்டு, இல்லைன்னா அதை நம்ம கையில் ஒட்டும். ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்றும் நல்லா அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். நான் வந்து இந்த 4 இன்ச் டின்னில் தான் நான் வந்து இன்றைக்கி செட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ நம்ம வீட்டில் பண்ணுறது வந்தால் ஒரு வெரைட்டி பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இப்போ பசங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்குன்னா பசங்க கொஞ்சம் சாக்லேட்டோடு சேர்த்து சாப்பிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சோன்னா நமக்கு அவங்கவுங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து உங்களுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் 5 பார் பண்ணுறீங்கன்னா இந்த 4 இன்ச் டின்னுக்கு நான் வந்து 300 கிராம் வரைக்கும் நம்ம வந்து உள்ளே போடலாம், ஓகேங்களா. ஸோ நான் வந்து இப்போ மெஷர் பண்ணி 300 கிராம்ன்ட்டு நான் எடுத்துக்கிறேன். 300 கிராம் வராது, 280 கிராம் வந்து நான் மெஷர் பண்ணி 5 இதுவாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் இதை 5 வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஒன்றா செட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு ரவுண்டையும் எடுத்து இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து ஓரளவுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் பண்ணி, நம்ம அந்த 4 இன்ச்சுக்கு பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணி கிளிங் ராப் பண்ணி ஒரு தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க, ஓகேவா. ஏன்னா நம்ம உருண்டையாக போட்டு அமுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப கம்மியான இன்ச்சு டின்னில் நமக்கு கஷ்டமாக இருக்கும் உள்ளே போட்டு அமுக்கிறதுக்கு. அதனால் முன்னாடியே இங்கே பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நமக்கு முன்ன பின்ன இருந்தாலும் ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக நம்ம உள்ளே போட்டுட்டு ப்ரெஷர் கொடுக்கலாம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இந்த மாதிரி, ஏன்னா ஒன்று நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே டைம் எடுக்கும் இல்லையா, அதனால் அதுக்கு முன்னாடி இந்த 5த்தையுமே வந்து இந்த மாதிரி கிளிங் ராப் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்குது, நான் கொஞ்சம் 2 ஹவர்ஸ் கழிச்சு பண்ணலாம், 3 ஹவர்ஸ் கழிச்சு பண்ணலான்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உள்ளே போகிற மாதிரி 5 இது செட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக போனால் போதும், நம்ம அதுக்கப்புறம் உள்ளே ப்ரெஷர் கொடுத்துட்டு நம்ம ஈவனாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 5 பாலையும் நான் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இனிமேல் ஒன்று எடுத்து வச்சுட்டு ஒன்றா நம்ம செட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ 4 இன்ச்சு டின்னில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு
உள்ளே வைங்க. உள்ளே வைக்கும்போது நமக்கு இன்கேஸ் வந்து பத்தலைன்னா உங்கள் கிச்சன் ஷெல்ஃப்லேயே வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேச்சுலாவிலையோ இல்லை கையில் இல்லைன்னா ரோலரில் வச்சு ஈவனாக பண்ணிக்கலாம். கிச்சன் ஷெல்ஃபில் பண்ணும்போது ரொம்ப க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்னதாக ஏதாவது டஸ்ட் இருந்தால் கூட இமீடியட்டாக அதை வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஓகேவா? ஏன்னா இது வந்து நம்ம இந்த பார் பண்ணிவிட்டு அப்படியே தான் சாப்பிட போகிறோம், எதுவும் குக்கெல்லாம் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஈவனாக பண்ணிக்கோங்க. ரோலர் இருந்ததுன்னா இந்த மாதிரி ரோலர் வச்சும் ஈவனாக நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பேச்சுலா வச்சும் நீங்கள் ஈவனாக பண்ணிக்கலாம். இப்போது ஒரு இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம மேலே டாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ டாப்பிங்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கப் அளவுலேருந்து 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு ட்ரைடு நட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது வந்து பாதாமுடைய ஃப்ளேக்ஸும் எடுத்திருக்கேன், முழு பாதாம் எடுத்திருக்கேன். அதேமாதிரி முந்திரி வந்து கொஞ்சம் கட் பண்ணியும் கொஞ்சம் வந்து முழுசு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம எல்லாமே பிஸ்தா, அப்புறமா வாட்டர்மெலான் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, இது எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ இதையும் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த நட்ஸில் வந்து அந்த சூடு வரும். ரெண்டாவது அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து இது கூட நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது கூட வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக நம்ம வந்து அது மேலே போட்டு ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து லைக் கேரமல் மாதிரி தான், இமிடியேட்டாக அது ட்ரை ஆகிடும். அதனால் கரெக்டாக ஈவனாக அதுக்குள்ளே பண்ணிடணும் நம்ம. ஓகேவா? ஜஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி அந்த ஹனியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் பொறுத்து நீங்கள் வேணும்னா ஹனி கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கலாம். இது வந்து கேரமல் சாஸோடையும் இந்த நட்ஸ் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை வந்து இதை மாதிரி ஹனியில் பண்ணிக்கலாம், இல்லைனா லிக்விட் குளுக்கோஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுனாலுமே வந்து 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து 30 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. எடுத்து நம்ம அந்த டேட் செட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒன்று ஸ்பேச்சுலா, ரோலர், இல்லைன்னா உங்களோட அந்த பார்ச்மெண்ட் பேப்பர்லேயே கூட நல்லா வச்சு இது பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் செட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு 1/2 hour to 1 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணாலே செட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இது மாதிரி நமக்கு வருது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக இதுவாக இருக்கும். அதாவது வரும்போது நமக்கு அதுலேருந்து வரா மாதிரி இருக்கும். சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்துலேயே அதெல்லாம் வந்து அதில் செட் ஆகிடும். ஓகேங்களா? உங்களுக்கு இது மாதிரி மேலே வருதுன்ட்டு அப்படியே நீங்கள் அமுத்த வேண்டாம். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது மேலேயே போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபைனலாக சிலிக்கான் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே போட்டுட்டு ஈவன் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே நட்ஸும் ஒன்றோட ஒன்று இருக்கும். அப்போ கூட கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டோன்னா அது ஆறின உடனே இமீடியட்டாக இதுவாகிடும். ஓகேங்களா? இப்போ இது ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் ஆகட்டும். நான் அப்படியே எடுத்து வச்சிடுறேன் ஃப்ரிட்ஜில். ஓகே, இப்போ ரெண்டாவது இது பாரம் வந்து எடுத்து அதே 4 inch டின்னில் ப்ரெஸ் பண்ணியாச்சு. இதுக்கு டாப்பிங் வந்து நம்ம டெசிகேட்டட் கோகோனட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 75 கிராம் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கு. இது வந்து உங்களுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் முன்ன பின்ன தேவைப்படும். நம்ம அதை பிசையும் போது அது நல்லா கொஞ்சம் நல்லா ஒட்டிட்டு வரணும். ஓகேங்களா? ரொம்ப வந்து ஹெவியாகவும் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டையாகவும் வரக்கூடாது. அதே மாதிரி கொஞ்சம் நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கணும். அதனால் ஒரு பக்கமாக ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து அந்த டேட் செட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதுக்கு மேலே இது போட்டு திரும்ப ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஈவனாக நம்ம பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு ஸ்பேச்சுலாவோ இல்லை ரோலரோ வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஈவனாக வந்துடும். இப்போ நீங்கள் மொத்தமாக வந்து ஒரே டைப்பாக பண்ண போகிறதா இருந்தால் ஒரு 7 inch இல்லைனா 8 inch டின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. 8 inch டின் தான் கரெக்டாக இருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணுறதா இருந்தால். ஆனால் அந்த டேட்ஸோட குவான்டிட்டி இதுவாக ஒரு 1 kgக்கு நான் சொல்கிறேன் 8 inch டின்னு கரெக்டாக இருக்கும். ஸோ இவ்வளோதான். இதுவும் ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ இப்போ இதை நான் ஈவனாக பண்ணிவிட்டேன். ஒரு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, அது ரெண்டும் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் 4 inch 10 2 வச்சுருக்கேன். ஸோ 2 2 தான் செட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ 1/2 hour ஆகிடுச்சு. நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் கொஞ்சம் வெளியில் விட்டு நீங்கள் வந்து போடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்படி நீங்கள் வந்து வேணும்னா கார்னர் நீங்கள் வந்து கட் பண்ணிட்டு கொஞ்சம் கரெக்டாக பார்க்குறதுக்கு நீட்டாக வேணும்னா கார்னர் கட் பண்ணிக்கோங்க. பட் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்போது நம்ம வந்து அந்த கார்னர்லாம் கட் பண்ண வேண்டாம். இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான பார்ன்றதுனால அந்த கார்னர் கட் பண்ணாமையே நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நல்லா செட் ஆகிடும். ஜஸ்ட்டு எப்பவும் போல் நைஃப் வந்து இந்த மாதிரி நம்ம கேக் நைஃப், பிரெட் நைஃபே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு வரும். ஸோ மொத்தம் வந்து இந்த சைடு 3 அந்த சைடு 3 நான் போட்டுக்கிறேன். மொத்தம் 9 பீசஸ் வரா மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நம்மளுடைய பார் வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு செட் பண்ணியிருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த டெசிகேட்டட் கோகோனட் வச்சு அது மாதிரி. ஸோ இதையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாமே நான் வந்து 9 பீசஸ் தான் போடுவேன். அதே மாதிரி இது எப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கீழெல்லாம் நல்லா இழுத்து கட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பீஸ். ஓகேங்களா? நீங்கள் சப்போஸ் யாருக்காவது நீங்கள் கொடுக்க போகிறீங்க, இல்லை யாருக்காவது இதை சேல் மாதிரி பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இதை வந்து பேக் பண்ணுறது ஒரு பாலித்தீன் கவர்லையோ அதில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பரில் தான் அழகாக நீட்டாக நம்ம வந்து இதை மடிக்கணும். மடித்து அதை வந்து நம்ம இது போடணும். டேப் இருக்கு இல்லையா, லைட்டாக அந்த மாதிரி இந்த டேப்போ இல்லைன்னா வந்து க்ளூ கம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த இது அதை வந்து நம்ம வச்சு பேக் பண்ணணும். இதை வந்து பாலித்தீன் பேக்லலாம் போடக்கூடாது. ஓகேங்களா? போட்டிங்கன்னா பிசு பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ பார்ச்மெண்ட் பேப்பரை தான் அந்த ஒரு பார்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அழகாக ஃபோல்டு பண்ணி நம்ம நீட்டாக வந்து கொடுக்கணும். ஓகே? அதே மாதிரி சேலெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து கார்னர் பீஸ்லாம் கட் பண்ணி நீட்டாக தான் கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம 4 பீஸ் தான் கட் பண்ண முடியும். செல்லிங்க்கு பண்ணும்போது 4 பீஸ் தான் கட் பண்ண முடியும். கார்னர்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு 2 வரா மாதிரி பண்ணலாம். இதுவும் ஈச் பீஸ் கணக்கு தான் நம்ம செல் பண்ணலாம். ரெண்டாவது வந்து இது வந்து ஃப்ரீசரில் தான் நான் செட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து நம்ம இப்போ இந்த கண்டென்ஸ்டு மில்க் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஃப்ரீசரில் செட் பண்ணிக்கலாம். ஃப்ரீசர்லேருந்து நீங்கள் வெளியே எடுத்து ஒரு 20 minutes வச்சிங்கன்னா நார்மலாக ஆகிடும். அதுக்கப்புறம் சாப்பிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதையும் நான் வந்து பிளேட்டில் வச்சுக்கிறேன். இப்போ தேர்டு ஒன்று. ஸோ தேர்டுக்கும் இதே மாதிரி 4 inch டின்னில் நான் செட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஏற்கனவே யூஸ் பண்ணலையே அதே பார்ச்மெண்ட் பேப்பர்லேயே தான் நான் இதையும் வந்து வச்சு செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த 2 டின் நம்ம பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு. அதே டின்லேயே நான் 3ஆவதையும் எடுத்து செட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே டாப்பிங்க்கு ஒயிட் சாக்லேட் வந்து 75 கிராம் எடுத்துக்கிறேன். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தாச்சியோ பட்டர். ஓகேங்களா? இந்த பட்டர்ஸ் எல்லாம் நமக்கு ஆன்லைனில் கிடைக்கும், இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஆல்மண்ட் பட்டர், பிஸ்தாச்சியோ பட்டரு, அப்புறமா வந்து அந்த என்னது சீசமோட பேஸ்ட் இருக்குல்ல, அது பேர் தாஹினி பேஸ்ட் சொல்லுவாங்க அது. அப்புறம் லோட்டஸ் பிஸ்கோஃபி, பனானா பெனோஃபி, கேரமல், இது மாதிரி நிறைய பேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அது வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம வந்து டாப்பிங்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பிஸ்தாச்சியோ பட்டர் தான். நீங்கள் வீட்லேயே அந்த பிஸ்தா பட்டர் பண்ணுவீங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயிட் சாக்லேட் கூட இந்த பிஸ்தாஷோ பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து அதுக்கு மேலே டாப்பிங்க்கு போட்டுக்கோங்க. எல்லாமே ஒரு 1/2 hour செட் பண்ணி எடுத்தால் போதும். ஓகே, ஜஸ்ட்டு ஸ்பேச்சுலாலேயோ இல்லை ரோலர்லேயோ பண்ணுங்கள். இது நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் திரியாக இருக்க மாதிரி இருக்கும், பரவாயில்ல. செட் ஆனோடனே அது நல்லா நீட்டாக செட் ஆகிடும். இப்போ இது கூட பிஸ்தா பருப்பு கார்னிஷ் பண்ணிக்கலாம்.
இது வந்து நான் பிஸ்தா ஃப்ளேக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அந்த மாரி எடுத்துக்கோங்க. இல்ல முழு பிஸ்தா போடணும்னா போட்டுக்கலாம். நான் கொஞ்சமா வந்து ஒரு 10 பிஸ்தா எடுத்து அத வந்து ஃப்ளேக்ஸ் பண்ணியிருக்கேன் நானு. ட்ரை நட்ஸ் கட்டர்ல. இது கூட வந்து ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இந்த டாப்பிங்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எந்த மாரி டாப்பிங்ஸ் வேணுமோ நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு ஏத்த மாரி பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு ஏத்த மாரி பண்ணியிருக்கலாம். அதனால உங்களுடைய இதுதான். ஓகே. ஜஸ்ட்டு இப்படி போட்டு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் 1/2 அன் ஹவர் நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 4வதா நம்ம வந்து டாப்பிங் பண்ணுறதுக்கு டேட்ஸுக்கு அதே மாதிரி 4 இன்ச் டின்ல ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அது கூட வந்து நான் மீச்சம் இருக்கிற அந்த பிஸ்தா ஃப்ளேக்ஸ் இருந்ததுல அந்த 3க்கு போட்டது அது இருக்குது. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட தான் நான் வந்து அந்த இதை ஆட் பண்ண போகிறேன். அந்த தாகினி பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எள்ளு இருக்கு இல்லையா? எள்ளு பேஸ்ட் விற்கும். பட் இது மட்டும் நமக்கு வந்து ஓவர் நைட்டு செட் ஆகணும். 1 hour 2 hourலலாம் இது செட் ஆகாது. ஓவர் நைட் இது செட் பண்ணி எடுத்தால் தான் இது கரெக்டாக செட் ஆகும். பட் இது ரொம்ப ஹெல்த்தி அந்த எள்ளோடைய பேஸ்ட்டு. அதனால் நான் இது பண்ணுறேன். ஸோ இது வீடியோக்காக என்னால் கட் பண்ணாலுமே நான் ஆக்சுவலாக கட் பண்ணியிருக்கேன். பட் கட் பண்ணி அகைன் ஜஸ்ட் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் எடுத்து நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன் நான். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நம்ம ஓவர் நைட் தான் நம்ம செட் பண்ணி எடுக்கணும். இப்போ இது கூட இந்த சீசம் பேஸ்ட். ஓகே. இதை வந்து நல்லா இதையும் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட உங்களுக்கு வேணும்னா மில்க் பவுடர் இருக்கு இல்லையா? அது வந்து ஆப்ஷனலு. ஏன்னா இந்த சீசம் சீட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அந்த டேஸ்ட் வந்து பசங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் மில்க் பவுடரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து கிரான்பெரி ஃப்ரூட்ஸ் ட்ரைட் ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க அந்த டேஸ்ட்டுக்கு வந்து. ஓகேவா? ஸோ அந்த பேஸ்ட் கூட கண்டிப்பாக நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும். சுகர் வந்து கண்டிப்பாக வேணும். பட் இது வந்து நம்ம ஒயிட் பவுடர் சுகர் இல்லையா? உங்களுக்கு இது வேண்டான்னா இது கூட நீங்கள் ஜகரி பவுடர் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் பவுடர் ஆட் பண்ணலாம். எது வேணுமோ நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 2த்துல எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ இது கூட மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 போடுறேன்னு நினைக்காதீங்க. அதில் கொஞ்சம் முக்கா எடுத்ததுனால தான் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி தான் டாப்பிங் உங்களுடைய விருப்பம். ஓகேவா? இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை போட்டுட்டு இதை வந்து ஓவர் நைட் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நான் வீடியோக்காக இதை ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர்லேயே எடுத்துகிட்டு கட் பண்ணுவேன். பட் கட் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து நான் வீடியோக்காக தான் இதை நான் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து நான் நார்மலாக வீட்டில் நான் பண்ணுறது. ஓகேவா? பண்ணி ஒரு பைட்ஸ் மாதிரி எடுத்து ஒரு கண்டெய்னர் போட்டு ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சுருவேன். டெய்லி 1 எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க 1 எடுத்து சாப்பிட்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு பைட்டுக்கு தான் நம்ம சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் திகட்டிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கட் பண்ணி வைக்கிறது. ஸோ அதனால் இதை நான் வீடியோக்காக ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் நான் ஃப்ரீசரில் செட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? பட் நீங்கள் வந்து நான் சொன்னது தான் நீங்கள் வந்து வீட்டில் பண்ணுறீங்க அப்படி வீடியோக்கெலாம் இல்லை நான் செல்லிங்கெல்லாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஜென்ரலாக இதை ஓவர் நைட் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து அந்த பிஸ்தாச்சோ பட்டர் வச்சு பண்ணியிருந்தோம் இல்லையா? செட் பண்ணி இப்போ இதையும் நம்ம வந்து பீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பவும் போல் அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு நல்லா புல் பண்ணிங்கன்னா இது வெளியில் வந்துடும். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்படி புல் பண்ணி எடுத்திங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இதையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைடு பார்த்தாலே தெரியும். ஹாஃப் வந்து நம்மளுடைய டேட்ஸ் இருக்கும். ஹாஃப் வந்து நம்ம கொடுக்குற டாப்பிங்ஸ் இருக்கும். இந்த டாப்பிங்ஸ் இப்போது மெலிசா கொடுக்கணுன்னா இப்போ நான் சொன்ன டாப்பிங்ஸ் மெஷர்மெண்ட்லேருந்து நீங்கள் எல்லாமே பாதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெலிசா டாப்பிங் வரும். ஓகேங்களா? பட் நான் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்ணுன்னா அது ஹெல்த்தியானதாக இருந்தால் அதுக்கு ஈக்குவலான டாப்பிங்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ சாக்லேட்லாம் வந்து குழந்தைங்களுக்காக செய்கிறது தான். ஏன்னா அவங்க வெறும் டேட்ஸ் ஆனால் சாப்பிட மாட்டாங்க. சாக்லேட்டோட மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனா சாப்பிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. ஸோ நம்ம டேட்ஸையே கூட நிறைய பேர் டேட்ஸ்குள்ளே நட்ஸ் வச்சு சாக்லேட் எல்லாம் வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா? அதுவும் நான் சாக்லேட் கிளாஸ்லலாம் கூட போட்டிருக்கேன் பண்ணுவோன்னு. பட் டேட்ஸ் அரைச்சி கூட நம்ம டேட்ஸ் மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? அது இன்னும் வந்து ஒரு டேட்ஸ் சாப்பிட்ற இடத்துல ஒரு 4 டேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு டேட்டோட இது சாப்பிட்டாலே. ஓகேங்களா? நீங்கள் இந்த எதுக்காக நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன்னா உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் கட் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இதையும் பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதையும் வந்து பீஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதையும் நான் பிளேட்டில் வச்சுக்கிறேன்.
இப்போது 5வது இதுக்கு டாப்பிங்ஸ். இதுக்கு வந்து மில்க் சாக்லேட் நான் எடுத்திருக்கேன். மில்க் சாக்லேட் கூட பிஸ்காஃபி, லோட்டஸ் பிஸ்காஃபி இருக்குல்ல, அது 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ இதில் வந்து உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். இப்போ பிஸ்காஃபி ஸ்ப்ரெட் வேணாம்னா பெனோஃபி ஸ்ப்ரெட் இல்லை, அது பனானா இது, அது ஆட் பண்ணலாம். கேரமல் ஆட் பண்ணாதீங்க. கேரமல் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம நட்ஸோட மிக்ஸ் பண்ணும்போது கேரமல் சாஸ் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அது பேலன்ஸ் ஆகும். ஏன்னா இதுவும் ஸ்வீட்டு அதுவும் ஸ்வீட்டு நமக்கு ரொம்ப திகட்டிடும். அதனால் எப்போவுமே மில்க் சாக்லேட் கூட நீங்கள் இந்த லோட்டஸ் பிஸ்கஃப் ஆட் பண்ணலாம். ஒயிட் சாக்லேட் கூட கூட நீங்கள் லோட்டஸ் பிஸ்கஃப் ஸ்ப்ரெட் ஆட் பண்ணலாம். இது கூட வேறு என்னென்னா நீங்கள் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம பிஸ்தாஸ் வந்து ஒயிட் கூட ஆட் பண்ணிங்கன்னா தான் க்ரீன் கலரில் வரும். பனோஃபியும் பிஸ்கோஃபியும் இதுக்கு வந்து மில்க் சாக்லேட்டுக்கு நல்லாயிருக்கும். இது இல்லைன்னா இந்த காஜு தூள் இருக்கு இல்லையா, அது வந்து இது கூட மிக்ஸ் பண்ணலாம். நம்ம காஜு தூள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இல்லைன்னா பாதாமை க்ரஷ் பண்ணி போடலாம், ஹேசல்நட் க்ரஷ் பண்ணி போடலாம். இது எல்லாமே போட்டு பண்ணலாம். ஸோ இப்போ இதுலேயும் 75 கிராம் மெல்டட் சாக்லேட் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்காஃப் ஸ்ப்ரெட்டு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்மளுடைய ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் எப்போவுமே வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரே எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கெட்டியாக வரும். நம்ம டக்குன்னு ஸ்ப்ரெட் பண்ணலாம். இதையும் சேர்த்து நம்ம மெல்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரொம்ப தண்ணியாகவே இருக்கும். அப்புறம் நமக்கு அந்த செட் பண்ணுற டைம் வந்து லேட் ஆகும். இது கூட வந்து பிஸ்காஃபி பிஸ்கெட் வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. பட் என்னென்னா இது க்ரஷ் பண்ணி நம்ம போட்டோம்னா மேலே கட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த இடத்துல கிராக்ஸ் விழும். ஓகே, நீட்டாக வேணும்னா இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா. அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பிஸ்காஃபி நம்ம எங்கெல்லாம் கட் பண்ணுறோமோ அதை தவிர்த்து மற்ற இடத்துல வைக்கிற மாதிரி வைக்கணும். அவ்வளவுதான். பட் இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு யாருக்காவது பண்ணி தரீங்க, சும்மா கூட பண்ணி தரீங்க, பட் நீட்டாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டைமுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் பண்ணுறம்போது இவ்வளோ இது பண்ண வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிராக்ஸ் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. எப்படி கேக் வந்து உடஞ்சாலும் டெக்ஸ்டரோ டேஸ்ட்டோ மாறாதோ, இதுதான் அதே மாதிரி தான் இதுவும் சிம்பிளாக. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து அதுக்கு மேலே போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 லோட்டஸ் பிஸ்கஃப் இருக்குல்ல, அதை வந்து ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணி இது கூட போட்டுக்கிறேன். க்ரஷ் மீன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி பீசஸாக போட்டிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவன் பண்ணிவிட்டு இதையும் 1/2 hour நம்ம செட் பண்ணி எடுத்து கட் பண்ணோன்னா நம்மளுடைய நியூட்ரிஷியஸ் பார் ரெடி ஆகிடும். ஸோ அதை கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு எப்போ வேணுமோ நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா. இதையும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் செட் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் இதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி மேலாவாக வச்சு கீழே வச்சு அந்த நைஃபை எடுங்க. ஓகேவா. அப்புறம் தொடச்சிட்டு திரும்ப கட் பண்ணுங்கள். இதையும் கட் பண்ணியாச்சு. இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட எனர்ஜி பாரை நான் பிளேட்டில் மாற்றிருக்கிறேன். ஸோ இப்போ இன்னும் ஒன்று இருக்கு இல்லையா, அது நம்ம ஓவர் நைட் அதாவது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். பட் அது வந்து எனக்கு இப்போ ஒரு 1.5 hour தான் ஆயிருக்கு. ஸோ நான் அதை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்ட்டுன்னு. அது வந்து லைட்டாக தான் செட் ஆகிருக்கும். அந்த 1.5 மணி நேரத்தில் நம்ம டச் பண்ணால் நம்ம ஃபிங்கரில் ஒட்டாத அளவுக்கு தான் இதுவாக இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து அது ஃபுல்லாக செட் ஆகாது. இன்கேஸ் உங்களுக்கு இமீடியட்டாக செட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது கூட 75 கிராம் வந்து ஒயிட் மெல்டட் சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா நான் எல்லாத்துலேயும் சாக்லேட்ஸ் நிறைய ஆட் பண்ண வேணான்னு ஒரு இதில் மட்டும் நான் இது பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்படி புல் பண்ணிக்கிறேன். நம்ம கீழெல்லாம் செட் ஆகிடும். பட் அந்த மேலே இருக்க பேஸ்ட்டு செட் ஆகிருக்காது. ஸோ அதனால் அது எடுத்தால் அது வலிகிற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக சொல்கிறீங்க பாருங்கள். ஒரு இடத்துல செட் ஆகிற மாதிரி இருக்குது, ஒரு இடத்துல செட் ஆகாத மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கும். நான் சென்டர் பீஸ் மட்டும் கட் பண்ணி பிளேட்டருக்காக எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றே எடுத்து வச்சுட்டேன். மிச்சத்தெல்லாம் அந்த பக்கத்துலேயே வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த டின்லேயே அப்படியே வச்சுட்டு நான் செட் பண்ணிவிடுவேன். நான் இதில் எடுத்து திரும்ப அகைன் ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்துப்பேன். ஓகேவா. நமக்கு பட் செட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா மேலே அந்த ஒயிட் லேயர் நல்லா அழகாக தெரியும். ஓகேவா. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் இதை கண்டிப்பாக செஞ்சு வச்சு குழந்தைங்களுக்கு லீவ் டேஸில் ஒரு பீஸ் டெய்லி கொடுங்க. நம்மளும் இதை டெய்லி எடுத்துக்கலாம். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எடுத்துக்க கூட ஒரு நியூட்ரிஷியஸ் பார் தான் இது. ஸோ இதுதான் நான் பிளேட்டரில் நான் செட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேங்கிறது காட்டுறேன். இந்த டின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து நான் அப்படியே பீசஸாக எல்லாத்தையும் எடுத்து ஒன்று அடுக்கி அப்படியே க்ளோஸ் பண்ணி நான் ஃப்ரீசரில் செட் பண்ணிடுவேன். ஸோ வேணும்போது ஒன்று எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த பிஸ்காஃபி யூஸ் பண்ணது, அப்புறம் அந்த ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணோம் இல்லையா பிஸ்தாச்சியோஸில், இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சாக்லேட் டேஸ்ட் இருந்தால் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஓவர் நட்ஸ் இது இருக்கிறதெல்லாம் நம்ம பெரியவங்க எடுத்துக்கலாம். பட் அது சில குழந்தைங்க சாப்பிடும், சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து
நம்ம இந்த பாரை வந்து பிரித்து கொடுக்கலாம். நான் அதுக்காக தான் இந்த மாதிரி பார்ஸ் நான் வந்து பண்ணுறது. ஸோ இந்த இதில் நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குது. நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். நிஜமாகவே இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த நியூட்ரிஷியஸ் பார் எல்லாம் வந்து நம்மளே ஓனாக செய்யலாம். நமக்கு கிடைக்கிற சீரியல்ஸு, நமக்கு கிடைக்கிற நட்ஸு, சீரியல் பார்லாம் கூட குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அந்த கெல்லாக்ஸ்லாம் வச்சு ஒரு சாக்லேட் வெறும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சோன்னா அதுவுமே குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நான் அப்கமிங் வீடியோஸில் அதெல்லாம் போடுறேன், சீரியல் பார்லாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஏர்டைட் லிட்டில் போட்டு ஃப்ரீசரில் நம்ம செட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனல் பாருங்கள். ஸோ அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பவும் வேணும். நிறைய பேக்கிங் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ், இந்த மாதிரி எனர்ஜெட்டிக்கான ஒரு பார்ஸ், நியூட்ரிஷியஸ் பார்ஸ், இது எல்லாமே வந்து இன்னும் என்னோடய வீடியோவில் அப்கமிங் வீடியோஸில் வரும். ப்ளஸ் கமர்ஷியல்ஸ் லிங்க் பண்ணக்கூடியதும் நான் வந்து போடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச ஹை பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.